பேனா கம்பெனி தொண்டர்களே, உங்களோட தவறை நாங்க கேட்டா எங்களையே நீங்க திரும்ப அடிக்கிறீங்க. அதை சரியாவது செய்யலாம்ல. ஃபேக் கமெண்ட்ஸா ஜென்ரேட் பண்றீங்க, ஓகே. அதுல எல்லாமே வடக்கனோட ஐடியா. அதையாவது தமிழ் ஐடியா வைக்கலாம்ல. ஒரு 10 ஜென்ரேட்டட் கமெண்ட் அதுவே 600 தடவை வந்துடும். அப்ப எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பெண்களுக்கு சுதந்திரம், பெண்களுக்கு பாதுகாப்பு. ஆனா ஒரு வீடியோ போடுறதுக்கோ எங்களோட ஜஸ்டிஸை நாங்க கேட்கறது கூட நாங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது. எங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கு? டிவிக்கை பத்தி பேசினாலே ஃபயர் ஆயிடுறாங்க. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு கமெண்ட் போடுறேன், கண்டிப்பா பாருங்க. ஸோ டிவிக்கை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பேசி போடல, அதை பாட்டா தான் போட்டேன். எனக்கு பிடிக்குது என்ன பத்தி நான் போடுறேன். ஸோ இவருக்கு என்ன வந்திருக்குது ஒன்றும் புரியல. எனக்கு பிடிச்சா பார்க்கட்டும், பிடிக்காமட்டி போட்டோம். அதனால எனக்கு ஒன்றும் வரப்போ கிடையாது. செருப்பு தூக்கி அடிச்சிருக்கிறாரு கமெண்ட்ல. நான் என்ன சொல்றேன்னா, செருப்பு தூக்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி கல்லும் முள்ளும் குத்துது பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு உதவுது. போயிட்டு செருப்பு தூக்கி அடிக்காம செருப்புக்கு போய் நன்றி சொல்லுங்க. அப்படி என்னங்க நான் தப்பா கேட்டேன்? அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிங்க, அரசியல் பத்தி புரிதலோட வாக்களிங்கன்னு தானே கேட்டேன். இதை நான் கேட்டது தப்பா? ஏங்க எல்லாரும் என்னை எப்படி திட்டுறீங்க? நான் படிச்சிருக்கேன். நான் படிச்ச புத்தகத்துல மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி மக்களாட்சின்னு போட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் காசுக்கும் போடுற ஓட்டு தான் மக்களாட்சி அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு வந்துட்டீங்க. அதை தட்டி கேட்டது என்னென்ன வார்த்தையில திட்டினாங்க தெரியுமா? யாரெல்லாம் எனக்கு போன் பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு பொட்ட புள்ள நீ எதுக்கு அரசியலை பத்தி பேசுற? உனக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி அப்படின்லாம் கேக்குறாங்க. அரசியலை பத்தி தெரியாம தான் நான் பேசுறேனா? அப்ப அரசியல்னா என்ன நீங்களாவது சொல்லுங்க. இவ்வளவு வருஷமா ஓட்டு போட்டிருக்கீங்கல்ல, நீங்க சொல்லுங்க அரசியல்னா என்னன்னு. பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு கேக்குற. பொது வெளியில பேசக்கூடாது, ஒரு கருத்தை பதிவிடக்கூடாது, எங்க கஷ்டத்தை வெளியே சொல்லக்கூடாது. இதுதான் உங்களுடைய அரசியல். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு 4 மாநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்களும் அரசியல் தெரிஞ்ச அறிவாளிங்களா? இங்க அவனுக்கு முதல்ல எத்தனை கட்சி இருக்குன்னு தெரியாது. அப்படி எத்தனை கட்சி இருக்குன்னு தெரிஞ்சாலும் அவன் என்ன அறிக்கை விட்டானும் தெரியாது, அந்த அறிக்கையினால என்ன நடக்கும்னு தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. ஆனா ஒரு பொண்ணு வந்து வெளியில பேசிட்டான்னு வைங்க, அவளை எந்தெந்த வார்த்தையில திட்டினா, எப்படி எல்லாம் திட்டினா, என்ன மாதிரி சொன்னா அவ அடங்குவா, அதை இழுத்து வச்சு பேசினா அவ அடங்குவா, இது மட்டும் தெரியும். உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை இன்னொருத்தருக்கு பிடிக்கலைன்னா அவனை எப்படி எல்லாம் பேசுறீங்க. ஆனா அவனுக்கு எதுக்கு அவனை பிடிக்கல? அப்படி பிடிக்கலைன்னா அது காரணம் என்னன்னு யோசிச்சீங்களா? யாராவது ஒருத்தராவது இங்க வாப்பா, இவரை ஏன் உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்குது, இதுதான் காரணம், ஏன்னா அவருடைய எல்லா அறிக்கையும் கொள்கையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ற ஒருத்தனையாவது கண்ணு முன்னாடி காட்டுங்க பாக்கலாம். உனக்கு பிடிக்கலையா, அவன் குடும்பத்தையே எடுத்து வச்சு பேசு. முதல்ல நீ எதுக்கு ஒரு அரசியல்வாதி பார்த்து பயப்படுற? அவங்க போட்ட பிஸ்கெட் வாங்கி தின்னதுனால தானே. நீ நினைச்சினாதான் அவங்க ஆளவும் முடியும், நீ நினைச்சினா உங்க வீட்டுக்கு பொட்டி கட்டிட்டு கிளம்பவும் முடியும். அது முதல்ல மண்டைக்குள்ள ஏத்திக்கோ. பிடிச்சிருக்குனாலும் அதுக்கு ரீசன் இருக்கணும், பிடிக்கலைனாலும் அதுக்கு ரீசன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ அவங்களை பிளைண்டா நம்புறேன்னு அர்த்தம். போதுண்டா எப்பா, உங்க அரசியலும் உங்க பெண் சுதந்திரமும் ரொம்ப நல்லா அனுபவிச்சேன். 2 நாளா என்ன நல்லா வச்சு செஞ்சீங்க. அதுக்கான பலன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கு உனக்கு ஒரு பலனும் கிடையாதுன்றதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன வேணாலும் சொல்லுங்க, அந்த ஒரு மனுஷனுக்கு வர அந்த க்ரௌட் இருக்குல்ல, அது யாருக்குமே வந்தது கிடையாது, யாருக்கும் வரவும் செய்யாது. அது யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்படியோ கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிலர் வந்து கதறிட்டு போவீங்க. வேஸ்ட்டு, கதறது வேஸ்ட்டு. ஹாப்பியாக இருக்குடா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. ஸ்டாலின் தாத்தா நாங்க என்ன பயந்துட்டோம்னு நினைச்சீங்களா? நாங்க ராவண படம் என்னைக்குமே பின்தாங்க மாட்டோம், பயந்துடாதீங்க. ஐ லவ் யூ தளபதி. வணக்கம் பாஸ். அதாவது தளபதிக்கு பிரச்சனை வேண்டா நாங்க கேட்கிறோம், உங்களுக்கு பிரச்சனை வேண்டா தளபதி கேட்பாரா? இது தானே பாஸ் உங்களோட கேள்வி. நீங்க கேட்கறது சரிதான் பாஸ். தளபதிக்கு பிரச்சனைண்டா நாங்க கேட்கிறோம், ஏனெண்டா நாங்க தளபதியோட ரசிகர்கள், அதால கேட்கிறோம். ஆனா உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா, அதாவது மக்களாகிய எங்களுக்கு பிரச்சனைண்டா தளபதி கேட்கணும்னு சொன்னா அவர் எப்படி கேட்பார்? அவரை வைக்க வேண்டிய இடத்துல வச்சா தானே பாஸ் கேட்க முடியும். அப்புறம் சும்மா அவரை மங்கள மாதிரி குடிமகன் தானே. இப்ப நீங்க வைக்க வேண்டிய இடத்துல வையுங்க, அப்புறம் கேட்கலன்னா நாமளும் சேர்ந்து கேட்போம். இல்ல மறந்துடாதீங்க பாஸ், திங்க் பண்ணுங்க பாஸ். வரப்போற எலெக்ஷன்ல டிவிக்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு மனசுல படுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நானும் திவ்யாவும் பேசி வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து பர்சனலா வந்து நான் விஜய் ரசிகராவோ, நான் விஜய் ரசிகர்லாம் கிடையாது பேசிக்கா. இல்ல அந்த விஜய் அண்ணாவை பிடிக்குன்ற கோணத்திலயும் நான் போடவே இல்லை. ஏதோ எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், ஏதோ அப்படி தோணுது. அது நடக்குமா நடக்காதான்னு கடவுள் கையில தான் இருக்கு. அந்த வீடியோக்கும் நிறைய பேர் என்ன பண்ணிருந்தீங்கன்னா பேட்காமன்னு பண்ணிருந்தீங்க. அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அரசியல்னா என்ன தெரியுமா? மக்களுக்கு நல்லது செய்யறது தான் அரசியல்.
மக்களோட பாதுகாப்பு, மக்களோட உரிமை, மக்களோட வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்துறது, இதெல்லாம் பண்றதுதான் அரசியல். ஆனா நீங்க வந்து எப்படி எல்லாம் ஊழல் பண்றது, எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறது, 50,000 ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு அதுல எப்படி 5 லட்சம் ரூபாய் பில்லு போடுறது, 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலத்தை கட்டிட்டு அதுல 5 கோடின்னு எப்படி பில்லு போடுறது, இதுதான் உங்களோட அரசியல். அதை எங்களை கத்துக்க சொல்றீங்களா? 2008ல 10th படிச்சேன். சமூக அறிவியல்னு ஒரு பாடம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து வரலாறுன்னு ஒரு பிரிவு இருக்கும், குடிமியல்னு ஒரு பிரிவு இருக்கும், அப்புறம் வந்து புவியியல்னு ஒரு பிரிவு இருக்கும். அதுல வந்து குடிமியல்னு ஒரு பிரிவு வருது இல்ல, அதுல வந்து அரசியல் பத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ படிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, சரியா ஞாபகம் இல்ல. இந்த பாடத்திட்டங்களை நாங்க படிச்சுட்டு வந்திருக்கோம். ஏதோ எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும் அரசியல் பத்தி. அதனால உங்க போக்குக்கு நீங்க ஒரு பாதையை உருவாக்கிட்டு நீங்க பண்றதுதான் அரசியல்னு சொல்லிட்டு இங்க வரக்கூடாது. அப்போ படிச்சவங்க கம்மியா இருந்தாங்க, ஆனா இப்ப படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்க அம்மா அப்பா வயசுல இருக்கிறவங்க தான் சில பேரு ஒன்னும் புரியாம அலைஞ்சிட்டு இருக்கீங்க. காமராஜரை போல நல்லது செய்யுங்க அப்படின்னா காமராஜர் பேரையே கெட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பிடிக்கலான்னு அலையறாங்க ஒரு சில பேரு. உங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லையா, அறிவு இல்லையா? நீங்க நல்லது செஞ்சுட்டு பேர் வாங்க வேண்டியதானே. அதே இன்னொருத்தர் பேரை கெட்ட பேரை ஆக்கிட்டு அவரு பேரை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாம் கேடு கட்டத்தனமா நீங்க அரசியல் பண்றீங்க. இப்ப நாங்க வந்து படிச்ச சமுதாயம் இந்த அரசியலை வந்து நேர்சீர்படுத்தணும்னு நாங்க படிச்ச எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டிவிக்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு எதுக்காக சொன்ன தெரியுமா? இப்ப நடக்கிற நாட்டு நடப்பு அவ்வளவு வக்கனையா இருக்கு. சில ஆட்சி சரியா இருந்தா ஏன் சில ஆட்சியில இருந்து டிவிகேல வந்து சேரணும்? ஏகப்பட்ட பேர் டிவிகேக்கு வந்து சேர்ந்துட்டாங்க தெரியுமா? ஏன் அவங்களா சேர்ந்தாங்க? அவங்கள போய் கேளுங்களேன். அரசியல் தெரியுமா உங்களுக்கு? ஏன் அந்த கட்சியில போய் சேர்ந்தீங்க அப்படின்னு சும்மா எங்களையே கேள்வி கேட்காதீங்க. நீங்க மாற பாருங்க. எங்க பெண்களுக்கு என்ன குற்றம் நடக்குது அதெல்லாம் கவனிக்கிறது இல்ல. உங்களுக்கு என்ன, உங்க வயிற்றுக்கு சோறு கிடைச்சா போதும். யாரோ ஒரு பொண்ணு தானே பாதிக்கப்படுறாங்க, நமக்கு என்ன நினைக்க கூடாது. அது அப்படியே மாறி நமக்கு அந்த பாதிப்பு வரலாம். அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அடுத்த பொண்ணுக்கு வழி வந்தாலும் அது நம்ம வீட்டு பொண்ணுக்கு வந்ததா நினைங்க. அப்பதான் உங்களுக்கும் கொஞ்சம் என்னத்த சொல்றது போங்க. டிவிக்கே தாங்க ஜெயிக்கணும் மனசுல படுது. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பேட் கமெண்ட் பண்ணவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அன்பான உறவுகளே, ப்ளீஸ் இந்த வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க, சரிங்களா? இதுக்கும் எவ்வளவு திட்டுறீங்களோ திட்டுங்க, வாங்கறதுக்கு நான் தயார். திட்டுறதுக்கு நீங்க தயாரா? ஓகே, பார்த்தலாமே நீங்களா நாங்களான்றது, சரிங்களா? எதனால திட்டுனீங்க அப்படின்னாக்கா, யாரு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குங்க பைசா. ஆனா போடுற ஓட்டு வந்துட்டு நம்ம தளபதி விஜய் அண்ணாக்கு விசிலுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு அண்ணா செப்பல் போட்டிருக்காரு, ஒரு அண்ணா நாய் வந்துட்டு நாக்கு விடுற மாதிரி போட்டிருக்காரு, இன்னொரு அண்ணா வந்துட்டு திருவோடுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டிருக்காரு, இன்னொரு அண்ணா வந்துட்டு என்னது விஜய்க்கு வந்து 3 நாமம் போட்டிருக்காரு, அப்புறம் என்ன இப்படி ஆட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. ஏங்க எதுக்குங்க தேவையில்லாத விஷயமெல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு விருப்பம் இருந்தா விஜய் அண்ணாக்கு வந்து விசிலு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. விருப்பம் இல்லையா சும்மா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போட்டு போயிட்டே இருங்க. எனக்கு எதுக்கு பேசுறீங்க? டிவிக்கே பசங்களா, குட் மார்னிங். ஒருத்தன் என்கிட்ட கமெண்ட் சொல்ற, நீ என்ன அவ்வளோ பெரிய அழகியா, அழகித்தான் விஜயண்ணாவுக்கு ஓட்டு போடு, அழகி விஜயண்ணாவுக்கு ஓட்டு போடுவ, கிளவியும் விஜயண்ணாவுக்கு ஓட்டு போடுவ, நாங்கள மாதிரி இருக்கிறவரும் விஜயண்ணாவுக்கு தான் ஓட்டு போட. கேட்கறதுக்கு நீ யாரு? நாங்க விஜயண்ணாவுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஓ வீட்டுல எத்தனை விசில் சவுண்டு கேக்குதுன்னு முதல்ல நீ யோசனை பண்ணு. என்ன சொல்லாத. நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். என்னோட சவுண்டு விசில் சவுண்டு தான், என்னோட சின்னம் விசில் தான், என்னோட ஓட்டு அண்ணாவுக்கு தான். என்ன வேணா இருந்தா பண்ணடா, போட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீழே ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த லேடி வந்து பனைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவியாக இருந்திருக்காங்க டிஎம்கேல. இவங்க வந்து என்னோட வீடியோ எடுத்து தப்பாக கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. என்னை 1 வீக்குக்கு முன்னாடி பேட் கமெண்டில் ஒருத்தன் திட்டிருக்கான். அவனுக்கு நான் ரிப்ளை வீடியோ கொடுத்துருக்கேன். அதை வந்து இவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, ட்ரெண்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி போடக்கூடாது, கடந்து போயிடணும், அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னை ஒருத்தன் பேசுனானா நான் பேசுவேன், நேரில் பேசுனானா செருப்பை கழட்டி அடிப்பேன், எவனா இருந்தாலும் சரி. அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ட்ரெண்ட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க, இது வந்து அசிங்கம், இந்த மாதிரி போடக்கூடாது. என்னோட வீடியோ எடுத்து ட்ரெண்ட் ஆகிறதுக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இது அசிங்கமா இல்லையா? அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து அடுத்தவங்களோட கண்டென்ட் எடுத்து அதை தப்பாக பேசி அது என்னாலே முழுசாக பார்க்காம அதை தப்பாக கிரியேட் பண்ணி போடுறீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? இது ஒரு பொழப்பா? இதுதான் டிஎம்கே. டிவிகேவை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஆட்சியில் அவ்வளோ கேவலம் நடக்குது, அவ்வளோ ஊழல் நடக்குது, பெண்களுக்கு அவ்வளோ அசிங்கம் நடக்குது.
பெண்கள் அவ்வளோ பாலியல் தொல்லை, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? அதெல்லாம் கேட்க உங்களுக்கு நேரம் இல்லையா? அடுத்தவங்க என்ன பண்றாங்க அந்த கண்டென்ட் வச்சு நம்ம ட்ரெண்ட் ஆயிக்கலாம். இதுதான் அசிங்கம். ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசினதுல வந்துட்டு என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இவங்க இந்த மாதிரி வீடியோ போடுறாங்களே, அவங்க பண்றது சரியான கமெண்ட் பண்ணுங்க. இந்த லேடிக்கு உங்களோட பதில் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அவங்க ஆட்சியில் அவ்வளோ கேவலம் நடக்குது. 2 நாளைக்கு முன்னாடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெண்களை அவ்வளோ இழிவுபடுத்தி பேசியிருக்கான். உங்களால முடிஞ்சா அதை எதிர்த்து பேசுங்க, அதை வன்மையா கண்டிச்சு பேசுங்க. நான் பாராட்டுறேன். இதுதான் ரொம்ப கேவலமா இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதா கேவலம். ட்ரெண்ட் ஆகிறதுக்காக அசிங்கமா பண்ணிட்டு இருக்கீங்க.